ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். நாங்க எல்லாரும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சொந்த ஊருக்கு புதுக்குளம் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வருஷத்துல ஒரு நேரம் தான் எங்க ஊருக்கு போவோம். அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பன்டா எங்க ஊருக்கு போவோம்னு ஆசையா இருக்கும். அங்க வந்து இப்போ அசன ஃபெஸ்டிவல் 5 நாள் நடக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா 1 வாரம், 10 நாள் அது கூடவே இருந்திருக்கோம். பட் இப்போ எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தம்பி, தங்கச்சி, ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் ஒர்க் இருக்கிறதுனால, ஸோ இந்த கடைசி 2, 3 நாள் போற மாரியே ஆயிடுச்சு. எனக்கு அது ஒண்ணு தான் வருத்தம். என் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம்லாம் ஃபுல்லா கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். இப்போ ஊருக்கு வந்தாச்சு. அம்மா, அப்பா எல்லாருமே எங்களுக்கு முன்னாடியே வந்து வருஷத்துக்கு ஒரு நேரம் வரனால வீடு ரொம்ப டஸ்ட்டா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சுருவாங்க. நாங்க அதுக்கப்புறம் தான் போவோம். போனோனே அங்கேயே சர்ச்ல பிரேக்ஃபாஸ்ட் குடுப்பாங்க. நாங்க அத சாப்பிட்டுட்டோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இதான் எங்களோட வீடு. அப்படியே இருக்கு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாம ஒரு மாரி இருக்கு. சீக்கிரமே ரெனோவேட் பண்ணணும். நான் எப்பவுமே என்னோட தம்பிகிட்ட என்ன சொல்லுவேன்னா, "நம்ம வீடு அப்படியே இருக்கட்டும்டா, தாத்தா கட்டுன மாரி. நீ ஜஸ்ட் அத வந்து அந்த ரெனோவேட் மட்டும் பண்ணி வை. பட் இடிச்சு கட்டாத அந்த பில்டிங்." அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னா, அப்பதான் என்னோட பசங்க, அவன் பசங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்களோட பூட்டம் கட்டுன வீடுன்னு சொல்லி காட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தனியா இருக்கும். அங்க வந்து ஒரு கருவேப்பில மரம் ஒண்ணு நின்றுருக்கு போல. அங்க வந்து ஒரு கோவஞ்செடி மாரி ஒண்ணு மொளச்சு, அப்படியே கொடை மாரியே மூடிட்டுங்க. அவ்ளோ அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அது கீழ நிக்கும்போது நல்ல நிழலா, கூலிங்கா இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே அழகா சூப்பரா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்தனால, அப்பா வந்து அத எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதை அந்த இடத்த யாருமே யூஸ் பண்ணாம போட்டு அப்படியே இந்த ஒடை மாரியே மொளச்சிடுச்சு. இப்போ நான் எங்க கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு தான். 11:00 வந்து பிரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நாங்க எல்லாருமே கிளம்பி போயிருக்கோம். ஊர்ல பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு சொல்லிட்டு எல்லாமே சர்ச்லயே குடுத்துருவாங்க. ஸோ பிரேயர் முடிஞ்சோனே லஞ்ச் அங்க இருந்துச்சு. ஸோ நாங்க சாப்பிட்டுட்டோம். இங்க வந்து எல்லாமே சர்ச்லயே இருக்கிறனால வீட்ல யாருமே பெருசா வேல பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் சொந்தக்காரங்க கூட பேசி சந்தோஷமா இருந்துட்டு சர்ச்சுக்குலாம் போயிட்டு, அந்த மாரி இருக்கிறதே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து இப்போ நாங்க நைட் பிரேயருக்கு தான் கிளம்பியிருக்கேன். இந்த அம்மா வீட்டுக்கு வந்தா தான் இந்த மாரி பூலாம் கிடைக்கும். வீட்ல இருக்கும்போது இந்த பூலாம் வாங்கணுங்கிற ஞாபகமே இருக்காது. முதல்லயே அத வாங்கி வைக்கணும்னு தெரியாது. கடைசி நேரத்தில பூ இல்லையேன்னு வருத்தப்படுவேன். அதுக்கப்புறம் போய் எங்க வாங்க முடியும்? ஆனா அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா கரெக்ட்டா எனக்கு பூலாம் வாங்கி வச்சு சர்ச்சுக்கு போம்போது, எல்லா நேரமும் பூவோட தான் போவேன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ பிரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் குருமா வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம்.